எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நடக்கக்கூடிய 28/8/2025 வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான கேரளா லாட்டரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளும் நிறைய விதமான பதில்களும் நிறைய விதமான கோரிக்கைகளும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களிலும் உங்களோட கமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. முந்தா நாள் போட்ட வீடியோவில் நான் சொன்ன விஷயம் அது இண்டிவிஜுவலாக கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போது சேனலுக்குன்னு ஒரு கணிப்பு எடுத்து கொடுக்குறேன்ல. இப்போ 2021 சேட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2021 சேட்டை தான் நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஸோ அந்த 2021 சேட்டை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் நம்மளுக்கு சேட்டு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் தவற விடப்படக்கூடிய எண்கள். ஏன் அந்த தவற விடப்படக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை 2021 மேலேருந்து கீழ் வரிசையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ நான் போடுறேன். கீழேருந்து மேலேயும் நான் பார்ப்பேன். 6 1 8 4 அப்படின்னு போகுதா மேலேருந்து கீழே. அப்போது கீழேருந்து 4 8 1 6 அது எந்த சேட்டில் வருதுன்னு பார்ப்பேன். ஸோ மெயின் ப்ரையாரிட்டி இந்த 2021 அப்படின்ட்டு தான் எல்லோரும் என்னோட சப்ஸ்கிரைபர் பார்க்கக்கூடிய விதமாக யூடியூப்பில் நான் போஸ்ட்டு இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு மெயின் செட்டில் வைங்க. இதை தாண்டி அந்த கீழேருந்து மேலே அந்த மாதிரி 4 8 1 6 அந்த மாதிரி கொண்ட ஏதாவது ஒரு பேட்டர்னில் கிடைக்கும்போது அந்த எண்கள்லாம் நான் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 நிமிஷத்துலையோ கால் ஹவர்லையோ 5 நிமிஷத்துலையோ கணிப்பு எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நேற்று ரிசல்ட்டு 3 மணிக்கு வந்ததுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பேன். இது ஏன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை தவற விடப்படக்கூடிய எண்கள், தவற விடப்பட்ட ஒரு வின்னிங் நம்பர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் எடுத்து மொத்தத்தையும் நம்ம போட்டு 3 சாட்டோ 4 சாட்டோ ஒரு சாட்டு போட்டாலே குறைந்தபட்சம் லோ குவான்டிட்டியாக குறைஞ்சபட்சம் 3 நம்பர்லேருந்து 4 நம்பர் எழுதி போட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். சிங்கிள் ஷாட்டாலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. சிங்கிள் ஷாட்டாக கொடுக்கக்கூடிய நான் பேட்டர்னை நான் எடுத்து கொடுக்கல. நான் 4 டிஜிட் எடுத்து கொடுக்குறேன். ஸோ 4 டிஜிட்டை சிங்கிளாக கணிக்கணும் ரொம்ப கடினம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் ஆல்போர்டு கணிப்பு இந்த மாதிரி ஆல்போர்டை இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ அதுக்கு நான் பர்சனலாக என்னோடய ஃபினான்ஷியலாக நான் பார்க்கணும். அதுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா அது ஒரு வேலை ஒரு பணியை செய்தால் அதுக்கான ஊதியத்துக்கு தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அடிஷ்னலாக வேறு யாருக்காவது தேவைப்படுகிறது, அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் ரொட்டேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி தேவைப்பட்டால் அதுக்கு தான் நான் சார்ஜஸ் 1000 ரூபாய் சொன்னேன். ஓகேங்களா? அது இப்போவும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோலையும் சொல்கிறேன். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான். நீங்கள் தவற விடப்படக்கூடிய நீங்கள் எல்லாம் எடுக்கிற கணிப்பு மொத்தத்தையும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எனக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும், அந்த கணிப்பை வச்சு நான் பார்க்குறேன், நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நான் தினம் அதை அனுப்பிச்சி விடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 8939159809 இந்த ஃபோன்பேவோ கூகுள் பேவோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த 1000 ருபீஸ் அனுப்பிச்சிட்டு தினசரியாக நான் என்னென்னலாம் சேட்டெல்லாம் மார்க் பண்ணுறனோ அந்த சேட்டு உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் எல்லாத்தையும் வீடியோவில் போட முடியாது. நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு எந்தவித ஆசையை தூண்டுற வார்த்தைகள்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கணிப்பு இத்தனை நாள் கேப்பெல்லாம் இருக்காது. வீடியோ தினமும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசணும், ஏதோ ஒரு விஷயத்தை போடணும், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது கிடையாது. ஒரு விஷயம் ஒரு வீடியோவை பற்றி பேசுகிறோம், ஒரு பாடலை பற்றி பேசுகிறோம், ஒரு சமூக நலத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு அரசியலை பற்றி பேசுகிறோம், ஒரு சினிமா விமர்சனத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் தான் தேவை. அதில் உழைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை பற்றி சில நாலேஜஸ்லாம் நம்மளுக்கு இருந்தால் அதை பற்றி நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை ஒரு எஜுகேட் மாதிரி
ஸோ ஒரு விஷயம் அனலைஸ்ட் வந்து இது இப்படி தான் வரப்போகுது, இப்படி வரலாம், இதுதான் வரும்னு சொல்ல, இப்படி வரலாம், இந்த மாதிரி ஒரு சேட்டில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் ஒரு சேட் எடுத்து. அந்த மாதிரி தான் நிறைய சேட் நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள் தவறுது, அது போகுது. அதை எழுதி வைப்பேன், அதை நோட் பண்ணி வைப்பேன், ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வைப்பேன். ஸோ அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு அதில் ஏதாவது ஒன்று போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இப்போது சமீபத்தில் ஒரு 3 பேர் சேர்ந்ததுக்கு அவங்களுக்கும் வந்து மாறி மாறி போயிருக்கு. 2 ரிசல்ட்டுமே வந்து 4, அதாவது அது பாக்ஸு அப்படின்னா அது பாஸ் ஆகிருக்கும், ஆனால் நான் பாக்ஸில் அப்படி போடல. ஸோ 4 டிஜிட்டுமே வேறு சேட்டில் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு எனக்கு மெயின் செட்டில் என்னென்னா இதுதான், இதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த ஒரு சேட்டை நான் எடுத்து போடும்போது அதுதான் முக்கியத்துவமான சேட்டு. ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சேட்லாம் வந்து அடிஷ்னலாக எடுக்கக்கூடியது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அடிஷ்னலாக எடுக்கக்கூடியதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம். இது வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம். இதை வந்து அதில் வந்துட்டா அதை வாங்கிட்டா 1000 ரூபா கொடுத்துட்டா வின்னிங் கிடச்சிருமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத தவிர்த்து, ஸோ அடிஷ்னலாக இப்போ ஒரு சேட் எடுத்து போடுறேன், இந்த சேட்டோட வீடியோ குறைஞ்சபட்சம் நான் வளவலன்னு பேசுகிறது எல்லாமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, இன்னும் அந்த 4-5 சேட்லாம் போட்டோம்னா இது ஒரு குறும்படம் மாதிரி போயிட்டுருக்கும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கே. வந்து 21 பார்க்குறதா, இல்லை 18ல் ஒன்று சொல்லியிருக்காரு போல் அதை பார்க்குறதா, 17 ஏதோ ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அதை பார்க்குறதா, 16ல் பார்க்குறதா, 17 கன்ஃபியூஷன்லேயே போயிடும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மனதோடு இருப்பாங்க சில பேர். இதெல்லாமே இருக்கா, இதுலேருந்து ஆவரேஜாக வந்து நம்பர்ஸ் வந்து பேரல் பண்ணி எடுக்கலாம். அதாவது இப்போ இந்த 2021 அதிகமாக ஒரு இடத்துல 7 கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 7 வருது, அதுலேயும் 7, அப்போ 7 இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ ஓகே, இதில் வந்து இப்போ 16 வந்திருக்கு, அதில் 61 வந்திருக்கு, இன்னொன்றில் வந்து 66 வந்திருக்கு, அப்போது ஏதோ 1 6 ஏதோ ஒன்று உள்ள அப்புறம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அதை மீண்டும் மீண்டும் கமெண்ட் செக்ஷன் மூலமாக விளக்கங்கள் கேட்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் இதை பண்ணால் தான் இது கிடைக்கும், அது பண்ணால் தான் அது கிடைக்கும் நான் சொல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து பே பண்ணி நீங்கள் நான் சொன்ன அந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு ஓப்பன் பண்ணி இது பண்ணிங்க. முக்கியமாக கொடுக்கக்கூடிய வீடியோவில் தான் இம்பார்ட்டன்ஸ் மெயின். ஓகேங்களா. இன்றைக்கி அதே மாதிரி தான் 2021 நேற்று வந்தது 6184. ஸோ டிசம்பர் 2021னால எப்போவுமே எப்போ வீடியோ போட்டாலும் நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்டலாம் கண்டிப்பாக சொல்லுவேன். 2021னாலே இங்கே நான் 4550 இதே மாதிரி தான் மார்க் பண்ணி ஒரு 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 பக்காவான ஒரு ரிசல்ட்டை வந்து ஒரு நாள் நான் கொடுத்தேன். ஓகேங்களா. சிங்கிள் ஷாட்டில் கொடுத்தேன். ஸோ 4550 இது வந்து ஒரு ரிசல்ட் வந்தது. ஓகேங்களா. 2022 8ஆம் தேதி 2ஆம் மாதம் வந்தது. ஓகேங்களா. இது வந்து 22 2ஆம் தேதி 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நான் ரிசல்ட்டாக கொடுத்தேன். இதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 5386 க்ளூ நம்பர். ஓகேங்களா. 5386 இங்கே மேலே வந்து டாப்பில் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் 5386. அப்போது அதுக்கு கீழே இருக்கிறது வந்து மேலே இருந்து கீழே 6184. ஸோ இதுக்கு நம்ம 2 க்ளூ தான் எடுக்கிறேன். ஒன்று வந்து 538க்கு 547ன்னு ஒன்று கணிச்சிருக்கேன். ஓகேங்களா. 538க்கு நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 5க்கு 5, 3க்கு 4, 8க்கு 7. அடுத்தது பார்த்திங்கன்னா 487. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அதையும் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். 3க்கு 4, 8க்கு 8, 6க்கு 7. ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் போகுது. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இதோட இது வந்து மேலே இருந்து கீழே 7962. ஸோ இது வந்து 8828. ஓகேங்களா. 8828. ஏன்னா நம்மளோட ஃபாலோஅப் நம்பர் வரிசையாக வந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஃபாலோஅப் நம்பர்னு ஒரு ஃபாலோஅப் நம்பர் ஆரம்பத்தில் கொடுத்தேன்ல, 0440 1441 7440. இப்போ இதில் ரெண்டுத்தில் டிக் ஆகிருக்கு. அப்போது இந்த பெண்டிங்கில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது ஆட் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 82 22. இது வந்து ஹார்ட் நம்பர். இது வந்து எஸ்ன்னு வச்சுப்போம், இதுக்கு சாஃப்ட்டு. இது வந்து ஹெச்ன்னு வச்சுப்போம், இது வந்து ஹார்டு. ஸோ அந்த ஹார்ட் நம்பரில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் வந்து இப்போது இங்கே வந்து ஒரு கணிப்பாக உங்களுக்கு இருக்குது. 88 28. அப்புறம் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 79 62.
இது 2 மட்டும்தான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 882 பாக்ஸு ஓகேங்களா. 3 8 ட்ரை பண்ணுங்கள் 888 ஓகேங்களா. 888 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7 6 9 இருக்கலாம், ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதனால் 962 யூஸ் பண்ணுங்கள், 762 யூஸ் பண்ணுங்கள். ஸோ 43D தரமாட்டேன், அதனால் இங்கே வந்து அதை மாற்றி போட்டுக்குங்க ஓகேங்களா. இதை வந்து பாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். அப்போது இங்கே இருக்கிறது 2 நம்பர் நான் கொடுத்துட்டேன், 82 28ன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 72 62 ஓகேங்களா. 72 62. ஸோ இதையும் வந்து இன்றைக்கி திருப்பி வச்சு எப்படி வேணால் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் ஓகேங்களா. அதை நல்லா யோசிச்சிங்க. இப்போது உதாரணம் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா. இது வந்து இன்றைக்கி கணிப்பு 82, அது அப்படியே திருப்பி 28 ஓகேங்களா. ஃபாலோஅப் நம்பர் ஃபாலோஅப் வந்து 47 74 ஓகேங்களா. இதுவே வந்து நான் ஏற்கனவே சொல்கிறது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது 4774. அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டால் 4747 அந்த மாதிரி ரேஞ்சில் அப்படியே ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க, நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும், நல்லதை மட்டுமே செய்யுங்க. நன்றி, வணக்கம்.